வணக்கம் நண்பர்களே. சன்டைட் ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ மூலமாக அவுட் எடுத்து நம்ம ஒரு எல்இடி டிவி அல்லது எல்சிடி டிவி அந்த மாதிரி போட்டோம்னா படம் வருது. ஆனால் அதே செட்டாப் பாக்ஸில் ஏவி அவுட்லேருந்து எடுத்து இன்னொரு டிவியில் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா படம் வராது. இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் வெறும் எழுத்து மட்டும் தான் வரும், ஆனால் படம் வராது. ஆனால் இங்கே படம் வராட்டினாலும் அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்இடி டிவியில் படம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இது ஹெச்டிஎம்ஐ அவுட் இல்லாமல் ஏவி அவுட்டு மூலமாகவும் இதில் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு செட்டிங் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு மெனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். போனோன்னே இதில் ஹெல்ப் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே அந்த நம்பரை வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் 7531 அமுக்கிட்டிங்கன்னா எனபிள் சிவிபி அவுட்புட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்தோன்னே இப்போ எல்இடி டிவியில் படம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த டிவியில் படம் வருதான்னு பார்க்கலாம். இப்போ வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஒரே செட்டாப் பாக்ஸில் ஹெச்டிஎம் அவுட் மூலமாக அவன் படம் அங்கே எடுத்துட்டோம். அதே மாதிரி ஏவி அவுட் மூலமாக இன்னொரு டிவிக்கு நம்ம லைன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரே செட்டாப் பாக்ஸில் ஏவி அவுட்லேயும் ஹெச்டிஎம் அவுட்லேயும் டிவி கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி நம்ம 2 டிவி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சிஆர்டி டிவி வச்சுருக்கோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கலைஞர் டிவி இந்த மாதிரி வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து இந்த ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் ஏவி அவுட்டில் தான் நம்ம லைன் கொடுப்போம். ஏன்னா ஹெச்டிஎம் அவுட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஏவிலையும் அவுட்டு வந்துடும், வீடியோ அவுட்டு. நம்ம சிஆர்டி டிவியோ அல்லது ஏவி அவுட்டு எந்த டிவியாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.